ராஜமன்னாய் மனதில் நினைக்கான். என்ன நினைக்கிறான்? சிவபக்தரை போல வடிவம் கொண்டாச்சு. சிவனார நம்ம தவ நிலைக்கு அழைக்கணும். நம்ம தவ இருக்கும்போது சிவனே வரணும், நம்மளை பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு மனதில நினைத்து வல்லரக்க ராஜமன்னா 1000 முழ கம்பத்துல முன்னாடி ஊசி முனைய ஊன்றி இருக்கானே. மேல ஊசி இருக்க, அந்த ஊசி முனையில வலது கால் இருக்கு பாருங்க, வலது கால். இந்த வலது காலின் பெருவரலை ஊசி முனையிலே ஊன்றி, வலது காலின் பெருவரலை ஊன்றி இடது காலை தூக்கி வலது கால் முட்டியின் மேலே வைத்து 2 கரங்களையும் ஆகாயத்தை பார்த்து நீட்டினான். மேல தூக்கிட்டாங்க ஐயா ரெண்டையும். ஆண்டவன் பகவானை இவன் தப நிலைக்கு அழைக்கிறான். ஊசி முனையில வலது காலின் பெருவரலை ஊன்றி இடது காலை தூக்கி வலது கால் முட்டியின் மேலே வைத்து 2 கரங்களையும் ஆகாயத்தை பார்த்து நீட்டி கடவுளே இவன் தப நிலைக்கு அழைக்கிறான். பகவானை பரம்பொருளே, அகிலாண்ட கொடி நாயகா, பிரம்மாண்ட கொடி ஈஸ்வரா, உலகை காக்கு உமையவனை பகவானை பரம்பொருளே, இந்த அடியனை பாருமையா, அடியனுக்கு வரத்தை தாருமையா, ஈசனே இறையவரே ஏழைய பாருமையா, இந்த எளியவனுக்கு வரத்தை தாருமையா சொல்லுவாமல கேட்பாமல அப்படின்னு ஆண்டவன் பகவானே அனுதினமும் மனதில நினைத்து எங்க வல்லரக்க ராஜமன்னன் எப்படி தவம் இருந்து வாரான் தெரியுமா? எப்படி சாமி? உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் பகவானை மறந்திடாமல் அண்ணந்தனை அருந்திடாமல் ஆண்டவனை மறந்திடாமல் காற்றை மாட்டும் சுவாசம் கொண்டே கடவுளையும் தான் நினைத்து அவ கடுந்தவன் தான் செய்துவாராம். பகவானை தானே நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனை பகவானை மறந்திடாமல் காற்றை மற்றும் சுவாசம் கொண்டு கடவுளை மனதிலே நினைத்து வாரான். வல்லரக்க ராஜமன்னன் அனுதினமும் இருக்கான். அதனால கடவுளை மனதிலே நினைத்து வல்லரக்க ராஜமன்னன் எப்படி தவம் இருந்து வரான் தெரியுமா? அவன் ஒருவருடன் தவம் இருந்தால் சம்போ சங்கரா, ஒருவருடன் தவம் இருந்தால் சம்போ சங்கரா, சிவ சாம்போ சங்கரா, உடையவனோ வரவே இல்லை சம்போ சங்கரா, உடையவனோ வரவே இல்லை சம்போ சங்கரா, சாம்போ சங்கரா, வருடம் தவம் இருந்தான சம்போ சங்கரா, சாம்போ சங்கரா, உடையவனும் வரவே இல்லை சம்போ சங்கரா, உடையவனும் வரவே இல்லை சம்போ சங்கரா, சாம்போ சங்கரா, முக்கணன் பகவானோ வரவே இல்லை, 4 நல்ல வருடமாச்சு,
நாதன் பகவானோ வரவில்ல சுவாமி ஐந்து நல்ல வருடமாச்சு ஆண்டவன் பகவானோ வரவுமில்ல சுவாமி ஆறு நல்ல வருடமாச்சு ஆண்டவன் சிவனாரோ வரவுமில்ல சுவாமி 7 8 நல்ல வருடமாச்சு வருடமாச்சு ஈசன் பகவானோ வரவில்ல வருடமாச்சு சுவாமி 8 9 வருடமாச்சு இறையவன் பகவானோ வரவுமில்ல சுவாமி 10 11 வருடமாச்சு ஆண்டவன் சிவனாரோ வரவே இல்ல 12 வருடமாச்சு சுவாமி வருடமாச்சு கடவுள் சிவனாரோ வரவே இல்லை வருடமாச்சு வரவே இல்ல வல்லரக்க ராஜமன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல பகவானை நினைத்து 12 வருட காலங்கள் தவம் இருக்கிறான் சங்கரரை நினைத்து 12 வருட காலம் உண்ணல உறங்கல இல்ல உடையவனை மறக்கவே இல்லை மனதாலும் அம்மா மனதாலும் மறக்கல நெஞ்சாலும் மறக்கல நினைவாலும் மறக்கல மறக்கல சங்கரரை மனதில் நினைத்து அனுதினமும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 12 வருட காலம் தவம் இருக்கான் 12 வருஷ காலம் இந்த 12 வருட காலமும் பகவான் இவன் தவ நிலைக்கு வரவே இல்லை தவம் பெருந்தான் பாருங்க 12வது வருட காலத்துல இந்த வல்லரக்கந்தவம் அதுதான் வல்லரக்கந்தவம் அதுதான் 12ஆம் வருடத்திலே கைலாசம் வருகுதையா ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா ஆடுதையா செய்யுதையா ஆண்டவனர் கைலாசோ சிவனாறு கைலாசம் வல்லரக்கந்தவனிலையா சபத்தினோட மகிமையாளே ஆடுதையா செய்யுதையா ஆடுதையா செய்யுதையா ஆண்டவனர் கைலாசோ ஆண்டவனர் பார்த்துட்டாரே பகவானோ ஒரு நாளும் இல்லாத திருநாள் இருப்பதென்ன ஆடாத கைலாசம் ஆடுவதென்ன செய்வதென்ன நகழாத கைலாசம் நகண்டு மெல்லா செய்வதென்ன மனமதிலே என்னுதாரே மனமதிலே என்னுதாரே ஆண்டவன் தான் சிவபெருமா மனமதியில என்னுதார் பாக்காரு இந்த கைலாசம் ஒரு நாளும் இல்லாத திருநாளா கைலாசம் அசைவதென்ன யானை சித்தில கீழே பாக்காரு மேல பாக்காரு தெற்க பாக்காரு பூலோகம் நவழிடுச்சுன்னா பூமாதேவி கையை இடம் மாத்திருப்பா அதனால பூகோம்பம் வந்திருக்கோம் பூமாதேவி கையை மாத்திருப்பா லேசா பூலோகம் வேணா ஆடி இருக்கும் நிலநடுக்கம் வந்திருக்கோம் ஆமா அதனால பூலோகம் நடனம் ஆடலாம் நம்ம அந்த கிடுகிடுன்னு ஆடலாம் நம்ம அந்த இடத்துல இருக்கோம் இந்த கைலாசம் ஆடுவதற்கும் அசைவதற்கும் விவரம் என்ன என்ன நம்ம கையில எல்லாம் இருக்கு இந்த கைலாசமே அதியா
அப்படி ஆடுது ஆடுவது எதுக்கு? ஆமா நம்மள அறியாம ஆட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் மனதிலே நினைக்கும் பொழுது ஞான திருஷ்டியில பாக்குறாரு. ஞான சிஷ்டியில பாக்காரு. ஆமா, இமயகிரி பர்வதத்துல எங்க வல்லர கராஜ மன்னர் பகவானை தான் நினைத்தேன் 12 வருட காலம் பரதாவம் செய்து வாராத்தினோட அருளால ஆடாத கைலாசம் ஆடுதையா சயுதையா நகலாத கைலாசோ நகலாத கைலாசோ நகண்டு மேல சயுதையா கொடுக்கணுமே ஈதனவர் மனதில் எண்ணிமே மனமதில எண்ணிக்கொண்டு ஆண்டவன் பெருமா அதி கைலாசம் தன்னதில வடக்கு கோட்டை வாசலுக்கு வடக்கு கோட்டை வாசலுக்கு பகவானோ பார்வதியா அதரி அங்கே முழிக்காளே பச்சமாளின் தங்கையவள் சாமாதி சாமத்திலே நடுதாம வேலையிலே கோலங்கா சாமத்திலே சக்தியிடம் சொல்லிடாமல் சங்கரர் போவதென்று பகவானுக்கு முன்னாலே ஓட்டமாக ஓடி வந்து 2 நல்ல கரங்களாலே 2 நல்ல கரங்களாலே ஈஸ்வரி வழி மறித்து நிற்காளே 2 நல்ல கரங்களாலே வழி மறித்து நிற்கா ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் சக்தியிடம் சொல்லிடாமல் சங்கரர் போவதென்ன பார்வதியிடம் சொல்லிடாமல் பகவானை போவதென்ன ஈஸ்வரியிடம் சொல்லிடாமல் ஈஸ்வரர் போவதென்ன சாமாதி சாமத்தில யாரு மேல காதல் கொண்டு யாரு மேல காதல் கொண்டு ஈஸ்வரனை போவதென்ன பகவானே 12 மணி ஆச்சு. நஞ்சு தின்றால் நெஞ்சருக்கும் நடுசாம வேலை எடி போட்டால் கொடியருக்கும் கொடிய சாம வேலையில சக்தியானவள் உங்ககிட்ட படியிழந்து நான் கொடுக்கல. நான் படியிழந்து கொடுத்தாதான் பூலோகத்திற்கு படியிழக்க போவீங்க. நானோ படியிழந்து கொடுக்கல. அப்ப என்கிட்ட சொல்லாம பூலோகத்திற்கு பகவான் போவதென்ன? என்ன இப்படி திடீர்னு போன நீங்க கிளம்பி போறீங்களா? யாரு மேல உங்களுக்கு மோகம் காதல் அப்படின்னு பகவானுக்கு முன்னாடி வந்து 2 கரங்களையும் நீட்டி வழிமறித்து நின்னா ஈஸ்வரி பார்வதி உமையவள். அப்படி நிற்கமோ பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். எம்மா உலகையாளு உமா பரமேஸ்வரி நான் யாரு மேலேயும் காதல் கொண்டு மையம் கொண்டு நான் போகல. உன்னை பார்த்த கண்ணால வேற யாரையும் பார்த்தது இல்ல. உத்தம புருஷன் பத்தினி தங்கம்னா நான் தான். அது உத்தம புருஷன் பத்தினி தங்க நான் தான். உன்னை தவிர
வேற யாரையும் நான் இதுவரைக்கும் ஏற்று பார்த்ததே இல்லம்மா. ஆமையா. அதனால என்ன? ஆடாத கைலாசம் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஆடுது அசையுது. ஆச்சி ஆடுது அசையுது. நான் ஞான திருஷ்டியில பார்த்தேன். ஆமா. பூலோகத்துல வல்லரக்க ராஜமன்ன என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருக்கான். ஊசி மனையில தவம் இருந்து கொண்டிருக்கான். இருக்கான் ஊசி மேல இருக்கான். ஊசி முனையில் நிக்காம. அவனுக்கு வரத்தை கொடுத்தாதான் கைலாசம் ஆடுவது அசைவதுன்னு இருக்கும். நிக்கும் நிக்கும். அதனால வரம் கொடுப்பதற்கு நான் பூலோகத்திற்கு போறேன்னு போறோம்னு சக்தி இடத்திலே சங்கரனார் சொல்லவும் என்ன பார்த்தால் உமா பரமேஸ்வரி இந்த ஆடாத கைலாசமே ஆடுவதன்னா அவன் எப்பேற்பட்ட தபத்துல இருக்கணும். பெரிய தவத்துல இருப்பான். அந்த தவம் செய்யும் பக்தனே ஆமா. நாம் பார்வதியால் பார்க்கணுமே, பார்வதியால் பார்க்கணுமே, ஆண்டவனே பகவானே தவம் செய்யும் பக்தனை தான், தவம் செய்யும் பக்தனை தான் மா கைலாசம் அழைத்து வாரோம். கைலாசம் அழைத்து வாரோம். அம்மா பார்வதியால் சொன்ன போதே, சொன்ன போது பார்வதியால் சொன்ன போதே, சொன்ன போது பார்த்துட்டாரே பகவானா, பகவானோ என்ன செய்வாய் அது செய்வாய், அது செய்வோம். ராமனமதிலை எண்ணி கொண்டே கொண்டு பார்வதியை வல்லரக்கனை கைலாசத்துக்கெல்லாம் அழைத்து வர சொல்லுதா. ஆமா. அதனால அரக்கனை கைலாசத்துக்கே நம்ம அழைத்து வருவோம். அப்ப நம்ம போய் வரத்தை கொடுத்தோம்னா கைலாசத்திற்கு எப்படி வருவான் அரக்கன்? அவன் எப்படி வருவான்? யாரையாவது போய் கூட்டிட்டு வர சொல்லுவோமே. ஆமா, நம்ம நேர போனா வரம் கொடுத்துட்டு வந்துருவோம். அதனால கூட்டிட்டு வர சொல்லிடுவோம். கூட்டிட்டு வர சொல்லுவதுக்கு யாரையாவது நம்ம அழைக்கணும்னே. யாரா நமக்கு ஏவமுலையே கூப்பிடுங்களா அப்படின்னு அவ சுற்றி மூற்றி பார்க்கும் போதே, பார்க்கும் போது நந்தி தேவர கண்ணில் கண்டே, கண்ணில் கண்டு வறுமைய நந்தி தேவ தேரவா ஐந்தாறு சத்தம் போட்டு போட்டு வரும் பிள்ளை நந்தி தேவா ஐந்தாறு சத்தம் போட்டு, ஐந்தாறு சத்தம் போட்டு அம்மா நந்தியை தான் தான் அழைத்தான். ஐந்தாறு அம்மா நந்தி தேவனை தான் அழை. பகவானோடு சத்தங்க நந்தி தேவரான கைலாசம் தன்னதி கடவுளுக்கு முன்னாலே கடவுள் மகன் நந்தி தேவர் ஓட்டமாக ஓடி வந்து பகவானை பரம்பொருளே அழைத்ததொரு விவரமே. நந்தி தேவர் கேட்ட போது, நந்தி தேவர் கேட்ட போது பகவான் ஏது சொல்வார்? நந்தி தேவர் கேட்ட போது பகவானோ ஆண்டவன் பகவான் நந்தி தேவரை அழைக்கவோ, நந்தி தேவர் பகவானுக்கு முன்னதாக ஓட்டமா ஓடி வந்தார். ஓடி வந்தாரு. ஓட்டமாக ஓடி வந்து பகவானை பரம்பொருளே அகிலாண்ட கோடி நாயகா பிரம்மாண்ட கோடி ஈஸ்வரா. அம்மா கையை கட்டி பவ்யமா நின்று கைலாண்ட கோடி நாயகா பிரம்மாண்ட கோடி ஈஸ்வரா பகவானே அடியேனேன் அழைத்த விவரம் என்ன என்னன்னு பவ்யமா கேட்காரு. எம்னா அவர் கடவுள் அல்லவா? அம்மா பகவானுக்கு முன்னால நிக்கிறது பவ்யமா நிக்கணும்ல. சங்கரர் அல்லவா? சங்கரனுக்கு முன்னால கொஞ்சம் தேய்த்து நின்னாலும் சங்கரன் தீய வச்சிருவான். தீய வச்சிருவார்ல. கிறுக்கு உண்டுல அவருக்கு. அவருக்கு ஏற்கனவே பித்தம்னு ஒரு பேர் உண்டு. பகவானுக்கு முன்னாடி அடிவணிந்து நிற்கவோ அடியனே அழைத்த விவரம் என்ன என்ன அப்படின்னு நந்தி தேவர் கடவுளிடத்துல கேட்கவோ, என் மகனே நந்தி தேவா, பூலோகத்துல இமயகிரி பர்வதத்துல என்னை நினைச்சு பூலோகத்துல வல்லரக்க ராஜமன்னு ஊசி மனையில 12 வருட காலம் தவம் இருக்கான். அவன் கால் உழையும் போது அவனை கூட்டி வைப்பா. அதனால அவனை இந்த கைலாசத்திற்கு அழைத்து வந்தையானா அவனுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கலாம்ல. கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டுமானா அவரோ கைலாச பிறவி பறந்து போயிருவாரு, நினைச்ச இடத்துக்கு போயிருவாரு. போயிடலாம்ல. இவனோ மானிட ஜென்மம் அரக்கர் குலம். அவரோ கைலாச பிறவி கட்டியா. யாரு?
நந்தி தேவர் அவர் எங்க நினைச்சாலும் போகலாம். ஆ. இவனோ மானிடர். ஆமா, நந்தி தேவர் இடத்திலே 2 குளிகைகளை கொடுத்தாரா ஆண்டவனாகிய சிவபெருமா. அமையா குளிகைகளை வாங்கி கொண்டு என்ன? ஆண்டவனாகிய சிவபெருமான் இடத்திலே விடைகளை எல்லாம் வெற்றி கொண்டு சாமி எங்க நந்தி தேவரானவரோ குளிகைகளை வாங்கி கொண்டு பகவானிடம் அனுமதி பெற்று எங்க வாராரோ கைலாசம் தான்களிந்து நந்தி தேவர் பயணமானா. நந்தி தேவரானவர் கைலாசம் தான்களிந்து கருணை சங்கிலி மலை கடந்து நேரக்கெல்லாம் ஒரு சுனையா உண்மையோட தான்களிந்து இமயகிரி மலையதற்கு ஈசந்தூதன் வாராரே ஈசந்தூதன் நந்தி தேவரானவரோ கைலாசான்களிந்து இமயகிரி மலையதிலே வல்லரக்க ராஜதனை தேடு மட்டும் தேடி பார்த்தா அரக்கனை தங்கானலை அரக்கனை தங்க வல்லரக்கராஜதனை வல்லரக்கராஜதனை நந்தி தேவரானவரோ மயகிரி மலையதில தேடு மட்டும் தேடி பார்த்தா அரக்கனை தங்கானே அரக்கனை தங்கானாமல் நந்தி தேவரானவரோ பகவானே மனதிலே நீ நந்தி தேவரானவரோ கைலாசத்திலிருந்து இமயகிரி மலைக்கு வந்து அரக்கனை தேடு மட்டும் தேடி பார்த்தா. ஆனா அரக்கனை காணும். ஏன் அரக்கனை காணும்? அரக்கன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 5-6 வருஷமா தவம் இருந்தான். 7-8 வருஷமா தவம் இருந்தான். 12 வருட காலம்லாம் தவம் இருந்திருக்கான். 12 வருட காலத்துல இத்தனை மழை அடிச்சிருக்கோம், இத்தனை காத்து அடிச்சிருக்கோம், இத்தனை பூகம்பம் நடந்திருக்கும். நந்தி தேவரானவரும் இமயகிரி மலையதேன அரக்கனை தான் தேடி பார்த்தால் அரக்கனை தான் காணாமல் என்ன செய்வோம் எது செய்வோம் எண்ணாத எண்ணமெல்லாம் மனமதில எண்ணுதார் வல்லரக்க ராஜமன்னன் பகவானை தான் நினைத்து 12 வருட காலம் தவமல் இருந்ததுனால இவன் தபநிலை எப்படி இருக்கு? மேல போகுது. வல்லரக்கனுடைய தபநிலையானது காற்றடித்து மணல் பரட்டி கரையான் பெற்று முளைத்திருக்கு. காற்றடித்து மணல் குவித்து கரையான் பெற்று முளைத்திருக்கு.
காற்றடித்த மணல் பரட்டி மணல் பாரதி காற்றடித்த மணல் பரட்டி மணல் பாரதி கரையான் போற்று முளைத்திருக்க அரக்க கொண்டைதனில் சில குருவி கோரிவி கொடு கட்டி முட்டையிட முட்டையிட செய்விகாதில் இரண்டதேலாய் இரண்டாதிலோ மதிற்றெரும்பு வாழுதையா வாழுதையா கண் பள்ளெல்லாம் வாசி பெற்றே வாசி பத்து அவள நேரம் தெரியுதையா ஐயோ அவாடி நாக்கில் முளைத்த புள்ளே அம்மா முனி நாக்கில் பூச்சொரிய முனி நாக்கில் முளைத்த புள்ளே ஆடி நாக்கில் பூச்சொரிய வலது பக்கம் முளைத்த மரம் இடது பக்கம் பூச்சொரிய இடது பக்கம் முளைத்த மரம் வலது பக்கம் பூச்சொரிய அவன் தலை மாட்டு முளைத்த மரம் அவன் கால் மாட்டில் மூச்சொரிய கால் மாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் முளைத்த மரம் அவன் தலை மாட்டில் பூச்சொரிய உடம்பு அவ்வளவுதானே இருக்கு அரக்கன் கை நகங்கள் வேரூன்றி காதவடி பாயுதையா அவ கால் நகங்கள் வேரூன்றி காடுவேரை பாயுதையா வலது பக்கம் முளைத்த மரம் இடது பக்கம் பூச்சோரிய இடது பக்கம் முளைத்த முளைத்த மரம் வலது பக்கம் பூச்சோரிய பூத்த மரம் வருட காலம் அரக்கன் பகவானை நினைத்து தவம் இருந்தான் பாருங்க. 12 வருட காலத்துல இவன் செய்த தவமானது 1000 முழ கம்பத்துக்கு ஒரு பெரிய கரையாம்புற்று பாம்பு புத்து முளைச்சிட்டு. 1000 முழ கம்பத்துக்கு ஒரு பெரிய தப நிலையில பெரிய கரையாம்புற்று பாம்பு புத்து முளைச்சிச்சு பாருங்க. இந்த பாம்பு புத்துக்குள்ள இருந்த அரக்கன் பகவானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றான். பாம்பு புத்தும் மேலே போய் அவன் மேலோடி இருக்குது. ஆமா, நந்தி தேவன் இமயகிரி பர்வதத்தை அரக்கனை தேடு மட்டும் தேடி பார்த்தாரு பாருங்க. தேடி ஓஞ்சிட்டாரு. இவரு எங்க இருக்கான்? வல்லரக்கன் இவன் புத்துக்குள்ள இருக்கான். புத்துக்குள்ள இருக்கான். வெளியில இருந்தா தானே உடைய மாதிரி ஆள் தெரிஞ்சாதானே கூப்பிடுவாரு போய். அதானே வாயா நந்தி தேவான்னு சொல்ல முடியும். வல்லரக்கான்னு கூப்பிட முடியும். நந்தி தேவ போய் சொல்லுவார்ல, வாடா வல்லரக்கா அப்படின்னு கூப்பிட முடியும் பாருங்க. அதுல எவ்வளவு நேரம்டா காத்த பொத்திக்கிட்டு கிடப்ப வந்துடாங்கன்னு சொல்லுவார். அரக்கனை காணாம கடவுளே மனதிலே நினைக்கும் பொழுது கடவுளோட கிருபையால நந்தி தேவருடைய கண்ணுக்கு அரக்கன் செய்து தவம் தெரியுது. தெரியுங்களா? அரக்கன் செய்த தவம் தெரியுமோ? என்ன? எங்க நந்தி தேவரானவர் அவரோ ஓட்டமாக ஓடி வாரார், ஓட்டமாக ஓடி வாரார். நந்தி தேவரானவரும் கரையாம்புற்று முன்னாலே ஓட்டமாக ஓடி வந்து வல்லரக்கா 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 5-6 சத்தம் போட்டா. என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா. நந்தி தேவரானவரோ 5-6 சத்தம் போட்டா. நந்தி தேவர் அளித்த போது நந்தி தேவர் சத்தம் கேட்டு வல்லரக்க ராஜதானோ வல்லரக்க ராஜதான் பதறி அங்க முடிக்கான மனமதியிலே என்னுதாரனே ஏன் மகனே வல்லரக்கா அரக ஏழையா ஐயா அரகா
என்று நந்தி தேவர் 5-6 சத்தம் கொடுத்தாரு பாருங்க. இந்த சத்தம் வல்லரக்கனுக்கு காதுல வந்து கேக்கு. சின்னதா சித்தரம்பு கடிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேக்கு. அப்ப மனதுல நினைக்காரு, என்ன நினைக்கா வல்லரக்கன் என்ன நினைக்காரு, நம்ம கபத்தை மெச்சி கடவுள் தான் வந்து விட்டாரோ, கடவுள் செவனே வந்துட்டார் இன்னைக்கு, பகவான் தான் நம்ம தபத்தை மெச்சி நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ, பகவான் பரமனே வந்துட்டாரு அப்படின்னு மனதுல நினைச்சு தபத்தை விட்டு கண்ணை திறந்து பார்த்தான் பாருங்க. படக்குன்னு முழிக்கான். பதறி முழிக்கவும் 1000 முழ கம்பத்துக்கு இருந்த கரையாம்புட்டு பொழு பொழு பொழுன்னு உதிர்ந்து கீழே விழுது. கண்ணை முழிச்ச தோசம் தான் அம்புட்டு விழுந்துடுது, தடபுடான்னு இடிஞ்சு விழுது. கண்ணை திறந்து நந்தி தேவரை பார்க்கான் வல்லரக்கன். அம்மா நந்தி தேவரை பார்க்கும் பொழுது ஒரு 10 டீப் லைட் சேர்ந்தா எவ்வளவு வெளிச்சம் தெரியும். அம்மா தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கி அப்படி சூரிய பிரகாசம் போல தெரியுதாரு நந்தி தேவர். யாருக்கு? வல்லரக்கன் கண்ணுக்கு. அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதாரு. அப்படி கண்ணுக்கு தெரியவும் கடவுள் தான் வந்து விட்டாரோ என்று மனதிலே நினைத்து வல்லரக்க ராஜமன்னன் வல்லரக்க ராஜமன்னன் நந்தி தேவரானவரை பகவான் என்று மனதில் எண்ணி 3 தரம் சுற்றி வந்தான். 3 தரம் சுற்றி வந்தான். முடிவணங்கி நமஸ்கரித்தான். 3 தரம் சுற்றி வந்தான். முடிவணங்கி நமஸ்கரித்தான். வல்லரக்க ராஜமன்ன ராஜமன்னே வல்லரக்க ராஜமன்ன ராஜமன்ன பகவானே மனதில் எண்ணி மனதில் எண்ணி நந்தி தேவரானவரை 4 தரம் சுற்றி வந்தா நமஸ்கரித்து நிற்கானே வல்லரக்க ராஜமன்ன வந்து வேட்டார் பேரு அரக்கனவர் மனதில் எண்ணி நந்தி தேவரானவர் 5 தரம் சுற்றி வந்தார். 5 தரம் சுற்றி வந்தார். அடிபணிந்து நமஸ்கரித்தார். நந்தி தேவ என் மகனே வல்லரக்கா எனது ஏறு கண்மணியே மகனே வல்லரக்கா அரக்கு இருக்கா எங்கன இருந்து எங்கன வந்துட்டடா. நான் அல்லடா பகவான், இல்லடா கடவுளே. பகவான் கைலாசத்துல இருக்கார், மேல இருக்கார். நமக்கெல்லாம் பகவான். நான் கடவுள் இல்ல. அவரு நினைச்சு என்னைய கும்பிடாதடா, பாவம் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு யாரு? நந்தி தேவர் சொல்றாரு. அவர் நந்தி தேவர் சொன்ன போதே வல்லரக்க ராஜுதந்தா தலையனு பார்க்கானே ஒரு காலமுகத்தை கண்டானே வல்லரக்க ராஜமன்ன அவன் மீது 2 துடி துடிக்க கண்ணு 2 தீப்பழம் வா. கண்ணு 2 தீப்பழம் கோபத்துல கண்ணு 2 செவக்கு. கோபம் வந்துரும்ல. மீத 2 துடி துடிக்கு. கடவுள் தானே நம்ம தபத்திற்கு வந்திருக்காருன்னு நினைச்சு ஓடிய வந்தோம். நம்ம 12 வருஷம்ல வந்திருக்கோம் தவம். கடவுள் இல்லாம ஒரு காளையங்கண்ணு வந்து நிக்க. இந்த மாடு வந்து நம்ம தவத்தை கலைச்சிடுது அப்படின்னு எங்க வல்லரக்க ராஜமன்ன ஆங்கார கோபம் கொண்டே நீ யாரடாவோ எவரடாடோ நந்தி தேவரானவரை மாடு போல வந்தவனே மாடு போல வந்தவனே மகாதவ அழைத்ததென்ன மகாதவத்தை நீ அழைத்ததென்ன மாடு போல வந்தவனே மகாதவ அழைத்ததென்ன காலை போல வந்தவன் கடந்த பத்தை அழித்ததென்ன
வந்துட்டாரு நந்தி தேவர் ஏன் மகனே வல்லரக்கா. ஐயா வல்லரக்கா, நான் கடவுள் இல்லடா, இல்லடா, நான் உன் தபத்தை கெடுக்கவும் நான் வரலடா. உன்னை கூப்பிடத்தானடா வந்தேன். என் தபத்தை நீர் கெடுத்தனால உம்மை நான் சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன், அரக்குமுறை கோபப்படுவோம்ல. உமக்கு சாபத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு வல்லரக்கன் கோபத்துல நிக்கான். வேண்டாம்டா, யார் விட்ட சாவமோ நான் மாடா நிக்க, நீ விட்டாடா. நந்தி தேவர் மனதுல நினைக்காரு. அப்போ என்ன இவன் 12 வருடம் கடவுளை நினைச்சு தவம் இருந்திருக்கான். கடுந்தவன் இருந்தவன் பாபி சாபத்தை கொடுத்தா பழிச்சாலும் பழிச்சிரும். பழிச்சிரும்ல. அதனால ஆமா, நந்தி தேவர் அரக்கன் இடத்துல சொல்லுதாரு, என்ன சொல்கிறா? ஏ என் மகனே வல்லரக்கா, எனது ஏறு கண்மணியே, நீ என்னோடு வந்தையானா கைலாசம் போகலாம், கடவுளோட இடமதியிலே கட்டழக வல்லரக்கா, வேண்டு வேற வாங்கலாமே. என்னோட வா மகனே, என்னோட வா மகனே, நம்ம கைலாசம் போகலாமே. நம்ம கைலாசம் போகலாம். அரக்கனோட இடமதியிலே நந்தி தேவரானவரும் ஏ மகனே வல்லரக்கா, அரக்கா, நான் அரக்கு இருக்கா, நான் தான் கைலாசத்திலே பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவன். நான் தான் நந்தி தேவன். என்னை பாத்தியா மாடு மாதிரி இருக்கா மூஞ்சி, காலை பாரு 4 கால சொலவு மாதிரி இருக்கும். அதனால கைலாசத்திலே பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவர் நான் தான். ஆமா, நான் தான் ஐயா. என்னோட நீ கைலாசத்துக்கு வந்தையானா கடவுளுக்கு முன்னதாக கொண்டு போய் உன்னை விடுறேன். என்ன விட்டுற? உனக்கு என்ன வர வேணுமோ கடவுள் இடத்துல வாங்கிக்கோ, நீ கேளு, அவர் தருவாரு. அப்பதான் பார்த்தாரு வல்லரக்கன். என்ன? ஐயோ நந்தி தேவர, ஓ நந்தி தேவர, உமக்கு மண்டையில கொம்பு இருக்கும் போதே நினைச்சேன் உமக்கு மூளை இருக்காதுன்னு. ஆமா பாத்தியா, நீ மாடு மாதிரி இருக்கிற, மேல கொம்பு இருக்கு, கீழே மூளை இல்லைன்னு எனக்கு தெரியும். தெரியும். ஆமா, அதாவது மானிட ஜென்மத்துல நாங்க மாண்டும் அடிந்தோமான எங்க சரீரத்தை மயானக்கரையில எரிவிட்டுவாங்க. அப்படி எரிவிட்டும் பொழுது இந்த சரீரமானது எரிந்து விடும், எரிஞ்சிரும். உள்ள இருக்க ஆவி மட்டும் தானே கைலாசத்துக்கு வரும். அதுவுமே சங்கடப்படுத்தா உங்க கையிலைக்கு வரும். ஆமா, அதனால இந்த மானிட கூடோடு நான் இருக்கும் பொழுது எனக்கு கைலாசத்துக்கு கூப்பிடுதேரு, நான் எப்படி கைலாசத்துக்கு வர முடியும்? வர முடியும். நீர் தெய்வ பிறவி, நீர் கைலாயத்துல பிறந்தவர், கைலாயத்துல வளர்ந்தவர், நீர் போகலாம். நானும் மானிடர் அடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் அரக்கர் குலம். நான் ஏற்கையிலே அரக்கர் குலம், மானிடர் அடிச்சவன் மானிடரு. அதனால இந்த மனித உடலோடு இருக்கும் பொழுது எனக்கு கைலாசத்துக்கு கூப்பிடுதே, என்னால எப்படி வர முடியும்? அதானே, எப்படி வர முடியும்? நீங்க செல் நோண்டிக்கிட்டீங்களே மானிடர் அடிச்சிட்டு. என் மகனே வல்லரக்கா, உனக்கு அந்த கவலை வேண்டாம். உனக்கு நான் வரத்தை தாரேன். கையில இருக்க 2 குளிகைகளை எடுத்து வல்லரக்கன் இடத்திலே நந்தி தேவர் கொடுத்தார். என் மகனே வல்லரக்கா, இதை எடுத்து உன்னோட கன்னத்துல 2 பக்கமும் ஒதுக்கு. இடவாயிலே வலவாயிலே ஒதுக்குடா. ஒதுக்குனா உனக்கு 2 ரெக்கை முளைக்கும். இடப்புறமும் வலப்புறமும் முளைக்கும். ஆமா, நான் முன்னாடி பறந்து போனா நீ என் பின்னாடி பறந்து வரலாம். அக்கல்ல முளைக்க நீ முழுங்கிட்டுன்னு வை, விலாவில முளைச்சு கீழே நிக்க முளைச்சுன்னு பிறகு கீழே தான் விழுவ, மேல வரமாட்டேன். ஆமா, அப்படின்னு 2 குளிகைகளை எடுத்து நந்தி தேவரானவர் வேற இடத்துல வல்லரக்கன் இடத்துல கொடுத்தாரு. அது அவசரமா வாங்கினா 2 கன்னத்திலையும் போட்டு ஒதுக்கணும். அவன் பயந்து போய் முழுங்கல ஒதுக்கிக்கிட்டான். அப்படி 2 கன்னத்திலையும் ஒதுக்கவும் 2 ரெக்கைகள் முளைத்தது. பாவி பரப்பா 2 ரெக்கை முளைச்சதான் தோஷம். மனிதருக்கு ரெக்கை முளைச்சா சும்மா இருப்போமா? சும்மா எப்படி இருப்பான்? அங்க பரப்பானோ இங்க பரப்பானோ, அங்க போவானோ இங்க போவானோ, மேல போவானோ கீழே வருவானோ, கீழே வருவானோ மேல போவானோ. பாவி பரப்பான், கட்டிங்க அடிச்சதுக்கு மேல கணக்கணன்னு நிக்கான். யோ நந்தி தேவர, நான் முன்னாடி கைலாசத்துக்கு பறந்து போறேன், நீர் எனக்கு பின்னாடி வாரும் அப்படின்னா. நான் பறக்க, நான் பாவி பரப்பன் ஆயிட்டேன், நான் பறப்பேன். அதனால பார்த்தா நந்தி தேவரானவர் என் மகனே வல்லரக்கா, மானிட ஜென்மம், அதுவும் நீ அரக்கர் குலம், சரியாதாண்டா இருக்கு. முன்ன பின்ன நீ கைலாசத்துக்கு போயிருக்கியா? குணத்தை காட்டுதியேடா. கைலாசத்துக்கு முன்ன பின்ன போயிருக்கியா? போகலையே. அப்போ உனக்கு கைலாசத்துக்கு பாதை தெரியாது. நீ பிறத்தால மட்டும் வாடா, நீ என் பின்னாடி வாடா, உனக்கு கைலாசத்தை காட்டுறேன். ஏன் வாளுக்கு பிறத்தையே வாடா. ஆமா, அப்படின்னு நந்தி தேவர் வல்லரக்கன் இடத்துல சொல்லவும் அவன் ஆட்டும் என்று சம்மதித்து வல்லரக்கன் ஏதோ செய்வார்.
முன்பரக்க வல்லரக்கம் பின்பரக்க இமயகிரி மலை கடந்து மலையறக்கெல்லாம் ஒரு துணையா உண்மையோடன் தான் கழிந்தே உலோகங்களை தான் கழித்தே அதி கையிலாதன் தன்னதற்கு கையிலாதன் தன்னதற்கு இரண்டு பேரும் வாராரே கையிலாதன் தன்னதற்கு இரண்டு பேரும் அதே கைலாசம் தன்னதியிலே கைலாசம் தன்னதியிலே நந்தி தேவர் பின்னாலே வல்லரக்கம் வரபோது வடக்கு கொட்ட வாசல் பக்கம் வல்லரக்கம் வரானே வடக்கு கொட்ட வாசலுக்கு நந்தி தேவருக்கு பின்னாடி வல்லரக்கம் கைலாசத்துக்கு வந்துட்டான். அப்படி கைலாசத்துக்கு வரும் பொழுது கைலாசத்துல பகவானுக்கு முன்னதாக 33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கரடஸ் என்பவர்கள் அஷ்டதிக்குபாலர்கள் சித்து முத்தாதிகள் துவாரபாலர்கள் கிங்கிலியர்கள் அரணடியார் சிவனடியார் பரமடியார் என்று பகவானுக்கு முன்னாடி பரதேசி பண்டார கூட்டமா இருக்கு. பார்த்தாலும் சடபாரத்தோடு காவி வேட்டியோடு உத்தராஜ மாலை கழுத்து நிறைய உத்தராஜ மாலை இருக்கு, நெத்தி நிறைய திருநீட்டு பட்டு இருக்கு. யார பார்த்தாலும் சிவனடியார்களா இருக்காங்க. அம்பட்டு பேர் பார்த்தா நெத்தியில பட்ட கீழே குனிஞ்சு பார்த்தா உத்தராஜ கழுத்துல உத்தராஜ கோட்டை இருக்கும்ல. அப்படி இருக்காவா எங்க நந்தி தேவர் இடமதியிலும் வல்லரக்க ராஜம் என்ன அருமையா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ கைலாசம் தன்னதியிலே கைலாசம் தன்னதியிலே கடவுள் அவர் எங்க இருக்கார் கடவுள் அவர் எங்க இருக்கார் நந்தி தேவர் இடமதியில நந்தி தேவர் இடமதியில வல்லரக்கம் கெட்ட போதே பார்த்துட்டார் நந்தி தேவர் என் மகனே வல்லரக்கம் எனது ஏறு கண்மணியே வல்லரக்கா நல்லரக்கா இங்க பாருடா இவங்கெல்லாம் கடவுள் இல்லடா. இங்க வர்றா இவங்கெல்லாம் பண்டாரம் பரதேசி. ஆமா கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள். ஆமா இவங்க எல்லாரும் கை வெட்டி உடுப்பா கடவுள் மட்டும் தான் புலித்தோல் உடுத்தி. அதோ ரத்னகிரி சிம்மாதனத்துல புலித்தோல் உடையும் யானை தோல் போர்வையும் செம்பிளி தோல் ஆசனமும் கசமேனித மனோதரனார் காட்சி கொடுக்கிறாரே. அம்மா கழுத்துல வாசகி பாம்பு கிடக்கா, என்ன தடவாரத்துல கங்காதேவி இருக்காளா, மண்டையில வர்றா தண்ணி பக்கத்துல சந்திர நிலா இருக்கா, பிறை நிலாவை சூடி இருக்கிறாரா. அவர்தான் ஆண்டவன் சிவபெருமான். இவங்க எல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் அடியார்கள் தொண்டர்கள் அப்படின்னு நந்தி தேவர் யாரு இடத்துல எங்க வல்லரக்கன் இடத்துல சொல்லவும் அந்த வார்த்தையை கேட்ட வல்லரக்கனானவன் பகவானை காமிச்சாரு பாருங்க நந்தி தேவர். உடனே என்ன செஞ்சான், அவனோ ஓட்டமாக ஓடி வாரம் ஓட்டமாக ஓடி வாரம் வல்லரக்க ராஜமன்ன பகவானுக்கு முன்னால் 3 தரம் சுற்றி வந்தான் 3 தரம் சுற்றி வந்தான் முடிவணங்கி நமஸ்கரித்தா முடிவணங்கி நமஸ்கரித்தான். 3 தரம் சுற்றி வந்தான் முடிவணங்கி நமஸ்கரித்தான் 4 தரம் சுற்றி வந்தான் மனாதனை தான் நமஸ்கரித்தான் 5 தரம் சுற்றி வந்தான் ஆண்டவனை அடிபணிந்தான் வல்லரக்க ராஜமன்ன அதிகையிலாதந்த நதியில பகவானுக்கு முன்னால வல்லரக்க ராஜமன்ன பகவானுக்கு முன்னால நமஸ்கரித்து வணங்கி நின்னா பாருங்க. வட்டமா ஓடுனா
பகவானை 3 தரம் சுற்றி முக்கண்ணனை நமஸ்கரித்தான். ஆமா, முன்னால வந்து கையெடுத்து கும்பிடு. 4 தரம் சுற்றினால் நாதன் சிவபெருமானை நமஸ்கரித்தான். முன்னால வந்து கையெடுத்து தலைக்கு மேல நிக்கான். 5 தரம் சுற்றி வந்தான் ஆண்டவன் பகவான் என்று அடிபணிந்து ஆண்டவனே காலில் விழுதான். பகவானுடைய கால சிக் அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆமா, பகவான் பாதாள பந்தத்துல விழுந்து காலை 2 காலையும் சிக்குன்னு இறுக்கி பிடிச்சான் வல்லரக்கன். ஆமையா, பகவானை ஏற்று கூட பார்க்கல. பார்க்கலாம், அவன் காலில் விழுந்து பெருவேர்ல பார்த்த மாதிரி இருக்கான். என் மகனே வல்லரக்கா, அரக்கா, என் மகனே வல்லரக்கா, நான் தானடா எழுந்திருடா. எழுந்திருடா. என் மகனே வல்லரக்கா, நான் தானடா உன்னை அழைச்சேன். நீ ஏன்டா இப்படி படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டேங்க? எந்திக்க மாட்டுக்க. ஆமா, என் மகனே வல்லரக்கா, ஏ அரக்கா, எழுந்திருடா. உனக்கு வேண்டிய வரத்தை நான் கேளு, நான் தாரேன் நீ என்ன கேட்டியே தரமுடா அப்படின்னு அம்மா. வல்லரக்கனே நந்தி வல்லரக்கனே அம்மா, ஆண்டவனாகிய சிவபெருமா, என்ன? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, எனது இரு கண்மணியே எழுந்தரித்து வருவாயப்பா, பக்கத்தில் அமர்வாயப்பா. என் மகனே, ஏலே, ஏ ஐயா, ஏ ஐயா வல்லரக்கா, ஏடா, எழுந்தரித்து வாடா. என் பக்கத்துல உனக்கு சிம்மாசனம் தாரேன். நான் கூப்பிடுத நீ வாடா. என் கிட்ட சிம்மாசனத்துல வந்து அமருடா. வாடா, கிட்ட உட்கார்றா. என் தொடைய ஒட்டி உட்கார்ந்துக்கோ. என் பக்கத்துல வந்து அமருடா. அம்மா, ஏமடா நீ என்ன நினைத்து அம்மா. 1 வருடம் 2 வருடம் இல்ல 12 வருடம் தவம் இருந்திருக்க. இருந்திருக்கலடா. உன் தவத்தை போல நான் உலகத்துல கண்டது இல்லடா, பார்த்தது இல்லடா, பார்த்தது இல்லடா, யோசிச்சது கூட இல்லையடா அப்படின்னு. என் மகனே வல்லரக்கா, ராவணீஸ்வரன் தவமதியிலும் 4 பொங்க அதிகமாடோ, கும்பகர்ணன் தவமதியிலையோ கோடி பொங்க அதிகமாடோ, இந்திரன் தவமதிலையோ இந்திரன் தவத்திலையோ 7 பொங்க அதிகமாடோ. கும்பகர்ணந்தவமதியோ என் மகனே வல்லரக்கா, கோடி பங்கு அதிகமாடா. தபத்தை மெச்சி நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தாரேன்டா. ஆமா, தாரம்டா. என் காலை விடுடா. என்ன உனக்கு என்ன வரண்டா வேணும்? நீ நீ காலை பிடிச்சிருக்க. எனக்கு நவமெல்லாம் கத கத கதன்னு வியாவிடா வெக்க அப்படின்னு சித்திரமா வல்லரக்கனிடம் மதியில பகவானும் சொன்ன போது வல்லரக்கனானவரும் ஆண்டவனே பகவானே எனக்கு வரத்தினுடைய அதாவது உங்க வாயால தந்தேம்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த ஒரு வரம் எனக்கு போதும். எனக்கு அது போதும். எனக்கு பெரிய வரமே அதுதான். எனக்கு உங்க வாயாலையும் உங்க நாவாலையும் சொல்லிருங்க தந்தம்னு சொல்லுங்க. எனக்கு அது ஒரு வரம் போதும். அதுக்கு தான் நான் 12 வருஷ காலம் தவம் இருந்திருக்கேன். அம்மா 12 வருட காலம் தவம் இருந்திருக்கிய. என்னடா இதாவது என்கிட்ட வரத்தை கேளுடா, சொல்லி கேளுடா, நான் தாரேன் உனக்கு அப்படின்னு வல்லரக்கன் இடமதியில ஆண்டவனார் சொல்லும் போது ஆண்டவனார் இடமதியிலே வல்லரக்கனான ஆண்டவனே பகவான் எல்லிலையும் எளியவரோ எல்லிலையும் எளியவரோ இறையவரை தருமையா இறையவரை தருமையா. எனக்கு எல்லிலையும் எளியவராய் எளியவரோ எல்லிலையும் எளியவராய் எளியவரோ ஈஸ்வரரை தருமையா மையா. எனக்கு கடுகுலையும் சிறியவராய் சிறியவரோ பகவானை தருமையா மையா. எனக்கு அரிசியிலேயும் சிறியவராய் சிறியவரோ அனவன் பகவானை தருமையா மையா. எனக்கு மிளகுலையும் சிறியவரோ என் பெருமாளை தருமையா பகவானோட இடமதியில வல்லர கங்கட்ட போதே வல்லர கங்கட்ட போதே ஆண்டவனா ஏது சொல்வார் வல்லரக பகவான சொல்லதாரே என் மகனே வல்லரக்கா இல்லையும் எளியவரா இந்த இதனுக்கு தெரியாதப்பா காடுகளையும் சிறியவரா
கடவுளுக்கு தெரியாதப்பா மாரிசிலையும் தெரிய வரான் ஆண்டவருக்கு தெரியாதப்பா என்ன வர உனக்கு வேண்டாம் நீ என்னிடத்தில் சொல்வாயா வல்லரக்கா அரக்க உனக்கு என்ன வேணுமோ கேளுடா எள்ளிலையும் எளியவரங்க கடுகளையும் சிறியவரங்க மிளகுலையும் சிறியவரங்க என்னடா சிறுசு சிறுசுங்க பெருசா பூலகத்துல மளிகை கடை வைக்க போறியாடா நீ என்னடா செய்ய போற எனக்கு எள்ளிலையும் எளியவரம் எனக்கு தெரியாது கடுகளையும் சிறியவரம் எனக்கு தெரியாது எனக்கு கடவுளுக்கு தெரியாதுடா மிளகுலையும் சிறியவரம் என் பெருமாளுக்கு தெரியாதடா அதனால எனக்கு கேட்கும் வரத்த கேளு நான் உனக்கு தாரம்னாரு நீ ஒழுங்கா கேளு நான் தாரேன் அப்போ வார்த்தான் யாரு வல்லறக்கேன் என்ன உங்க வாயால தந்தம்னு சொல்லுங்க அது ஒண்ணு போதும் அதுக்கு பிறகு சொல்லுத வரத்த அப்பந்தான் பகவான் மனதில நினைக்காரு என்ன நினைக்கிறா ஒருவேளைக்கு நம்மள பார்த்த மயக்கத்துல கேட்க வந்த வரத்தை மறந்துட்டானோ மறந்துருப்பானோ அப்படின்னு மனதில நினைத்து ஆண்டவன் பகவானோட இடத்துல ஏ என் மகனே வல்லரக்கா பொண்ணும் தாரேன் பொருளும் தாரேன் மாதோ உனக்கு வேண்டமானால் நாடுதாரே நகரந்தாரே அதோ உனக்கு வேண்டமானால் பிஞ்சாதி பிள்ளை தாரே அதோ உனக்கு வேண்டமானால் ஆடுக்கு மெத்த வீடு தாரே என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா அதெல்லாம் உனக்கு தேவையில்லையா என்னடா உனக்கு என்ன வேணுமோ கேளுதார பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா நாடு வேணுமா நகரம் வேணுமா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி நான் வல்லறக்கேன் அம்மா கடவுளோட இடமதியில வல்லறக்கன் சொன்ன போதே பார்த்துட்டாரே பகவானோ என் மகனே வல்லரக்கா எனது இரு கண்மணியே எதிரிகளை கொள்வதற்கு எதிரிகளை கொள்வதற்கு ஈட்டிய அம்பு உனக்கு தாரே எதிரிகளை கொள்வதற்கு எதிரிகளை கொள்வதற்கு ஈட்டிய அம்பு உனக்கு தாரே பகைவர்களை கொள்வதற்கு பட்டகேதி உனக்கு தாரே அது உனக்கு வேண்டமானா எதிர்க்கை உனக்கு தாரே அது உனக்கு வேண்டமானா இடது கையில் இருக்கின்ற சூழாயுதத்தை உனக்கு தரட்டாடா இடது கையில வச்சிருக்க பார்த்தாடா பிடிச்சி வச்சிருக்க எப்போ என்ன நேரம் நான் பிடிச்சிருப்போம்டா நேரம் இந்த கையில தான் பிடிப்பேன் எதிரிகளை கொல்வதற்கு ஈட்டியம்பு உனக்கு தரட்டா வேண்டாம் பகைவர்களை கொல்வதற்கு பட்டா கத்தி தரட்டாடா வேண்டாம் வேண்டாம் பகவானே வேண்டாம் பகவானே ஆயில் திருக்க உனக்கு தரட்டாடா வேண்டாம் பகவானே என் இடது கையில இருக்க சூலாயத்தை உனக்கு தரட்டா அதை நீங்க நேரம் பிடிச்சிக்கிட்டு கிடைக்கி எனக்கு வேண்டாம் பகவானே அதனால இந்த வரமெல்லாம் எனக்கு தேவையில்லை தேவையில்லை அம்மா பகவானும் எது சொல்வா என் மகனே வல்லரக்கா ஆயில் தீர்க்க உனக்கு தாரே மாப்பிளையா நீ இருக்க மார்க்கண்ட என் வரமும் தாரே சிரஞ்சீவி பட்டம் தாரே சிரஞ்சீவி பட்டத்தை உனக்கு தரட்டா ஆமா என்னைக்கு நீ சின்ன வந்த பூபதி மட்டும்தான் சிரஞ்சீவி பட்டம் வாங்கியிருக்காராம் ஆமா அந்த சிரஞ்சீவி பட்டத்தை உனக்கு தரட்டா அது சின்ன பையன் பட்டம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை நான் என்னைக்கு சின்ன பிள்ளையா பெரிய மனுஷன் ஆயிட்டேன் நான் இன்னைக்கு சின்ன பிள்ளையா சிரஞ்சீவி பட்டத்தை வச்சுக்கிட்டாலே அலையா நான் பெரிய அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை பகவான் அப்போ உனக்கு என்ன வரந்தா வேணும் அதையாவது சொல்லு இந்த கைலாசம் வாழ்வதற்கு கைலாசம் ஆழ்வதற்கு நம்ம கடவுள் பட்டம் நான் தாரேன் கடவுள் பட்டம் நானும் தாரேன் என் மகனே வல்ல அரக்கா இந்த கைலாசத்தை ஆள்வதற்கு உனக்கு கடவுள் பட்டத்தை தரட்டா ஈஸ்வர பட்டம் உனக்கு தரண்டா
எந்த வரமே எனக்கு தேவையில்லாங்க அரக்கன். அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்ல. அப்போ உனக்கு என்ன வரம் தாண்டா வேணும்? கேட்கணும்ல கேட்கணும். உங்க வாயாலையும் நாவாலையும் தந்தவனு சொல்லுங்க, அந்த ஒரு வரம் எனக்கும் போதும். தந்தமிடு சொல்லுங்க, அதுக்கு பேர் நான் வரத்தை சொல்லுதேன். நீங்க தந்தவனு மட்டும் சொல்லுங்க, அதுக்கு பிறகு தான் நான் வரத்தை பேர சொல்லுவேன். ஆமா. அப்போ பகவான் மனதில் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? இவனும் அரக்கர்களும். இவன் அரக்கன். அரக்கா வல்ல அரக்கன் இவனா ஐயா அரக்கர் குலத்திலே பிறந்தவன். என்ன அதனால இவனுக்கு சொல்லிதான் நம்ம வரத்தை கொடுக்கணும். அம்மா அப்படின்னு என்ன ஆண்டவன் சிவபெருமான் மனதில நினைத்து வல்லரக்கனுக்கு எப்படி சொல்லி வரத்தை கொடுத்தார் தெரியுமா? எப்படி கொடுத்தார்? தந்தேன் தந்தேன் நடா வல்லரக்கா வல்லரக்கா கேட்டவரா உந்தனுக்கு தந்தே நடா, நீ கேட்டவரா உந்தனுக்கு தந்தே நடா. வரத்தாலே தரணியெல்லாம் ஆண்டிடுவாய், தந்த வரத்திற்கு தவ கொடுமை செய்தையானா, தந்த வரத்தாலே தரணியிலே மாண்டிடுவாய். கொடுத்தேன் கொடுத்தேன் நடா வல்லரகா வல்லரகா கேட்டவரா உந்தனுக்கு கொடுத்தேனடா, கேட்டவரா உந்தனுக்கு கொடுத்தேனடா. வல்லரகா வல்லரகா கொடுத்தேனடா கொடுத்தேனடா. நீ கொடுத்த வரத்தாலே குவளையற்றை ஆண்டிடுவாய், கொடுத்த வரத்திற்கு கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு போவாய். ஏன் மகளே வல்ல அரக்கா, நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வரத்துல குவளையற்றில் நல்லா ஆண்டு செழிப்பா ஆண்டுவா. கொடுத்த வரத்திற்கு கொடுமை செஞ்ச கொடுத்த வரத்தாலே குவளையற்றி மாண்டு போவாய் அப்படின்னு பகவான் வரத்தை கொடுத்தாரு பாருங்க. அப்பந்தான் பார்த்தான் வல்லரக்கன், பகவானுடைய காலை சிக்கனு பிடிச்சிருந்தான் பாருங்க. பகவானை ஏற்று பார்த்தான். பகவானே நீங்க கொடுத்த வரம் உண்மைதானா? உண்மைதானா சாமி? நீங்க கொடுத்த வரம் உண்மைதானா? உண்மைதானா? பொய் இல்லையா? அப்படின்னு பகவானை ஏற்று பார்த்தான். என் மகனே வல்லரக்கா, நான் கொடுத்த வரம் உண்மைதான்டா. நீ எனக்கு மாமானா மச்சானா நான் உங்ககிட்ட விளையாட போறேன். அந்த வரத்தை பகவான் சொல்லவும் காலை விட்டு பகவானை ஏற்று பார்த்தான். இவன் முன்னாடி பூனை போல பதுங்கி நின்னா பாருங்க. பகவானுக்கு முன்னாடி புலியாக நிக்கான். எவ்வளோ வரம் வாங்கிட்டாங்களா? அரக்கமில்லா பிறகு பகவானே வாங்க மட்டும் தானே வணங்கி நிற்பான். வாங்கிட்டோம்னா நுந்துருவாங்களா? உங்ககிட்ட நான் என்ன வரம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதனால ஐயனாய படைத்த இந்த அங்கத்திலேயே வலது கை இருக்கு பாருங்க, வலது கை. இந்த வலது கையிலே ஆள்காட்டி விரல்ல தூண்டு வரல வரத்தை வாங்கியிருக்கேன். வரம் வேணும் எனக்கு தரணும் நீங்க. ஆமா நீங்க தந்தவன்னு சொல்லிட்டீங்க. அதாவது ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆண்டவனை உமை நினைத்து ஆள்காட்டி விரல் எடுத்து அலைகடலை தொட்டாலோ அலைகடலை தொட்டாலோ அக்கினி அழிய வேண்டும். அலைகடலை தொட்டாலோ பகவானை பரம்பொருளே ஆள்காட்டி விரல் எடுத்து பகவானை உமை நினைத்து பச்சை மர நீட்டினாலோ பச்சை மர நீட்டினாலோ அங்க பத்தி தீயம் எரிய வேண்டும். பத்தி தீயம் ஈஸ்வரரை உமை நினைத்து எந்த திசை நீட்டினாலோ துக்கு துக்கா நொறுங்க வேண்டும். பகவானே இந்த ஆள்காட்டி விரல்ல தூண்டு விரல்ல
எதிரியை அழிப்பதற்கு வரத்தை வாங்கியிருக்கேன். இந்த ஒரு விரல்ல நான் அலைகடலை போய் தொட்டாலும் அலைகடத்துல உள்ள தண்ணி எல்லாம் சுறுசுறுசுறுவன வற்றி சமுத்திரம் அக்கனி பிடித்து எரியணும். அப்படியே வத்தி எரியணும். நான் யார தொட்டாலும் என்ன ஆகணும்? பத்தி தீ எரியணும். அமசாமி பச்சை மரத்தை தொட்டாலும் பத்தி தீ பிடிக்கணும். கணக்கணக்கணக்கண எரியணும். உன் தலையில நான் தொட்டுட்டா நீ சுக்கு சுக்கா உன் தலை வெடிச்சு சேதறிடணும். ஆமா, எவன் தலையில தொட்டாலும் சரி சுக்கு சுக்கோ கட்டிங்க ஏறிடணும். அதனால வலது கையில ஆள்காட்டி விரல்ல தூண்டு விரல்ல எதிரிகளை அழிப்பதற்கு நான் வரத்தை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு கடவுளோட இடமதியில கடவுளோட இடமதியில வல்லரக்கன் சொன்ன போதே ஏ என் மகனே வல்லரக்கா 12 வருட காலம் பாரதவம் செய்தாடா வாழ்வதற்கு வரத்தை கேப்பன்னு பார்த்தா அம்மா 12 வருஷம் கழிச்சு வந்து இப்படி சாவ வர கேப்பியாடா? சாவதற்கு வரத்தை கேட்கடா. இந்த வரம் உனக்கு தேவையில்லடா அப்படின்னாரு. வேண்டாம்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வரத்தை நானே ஒளிச்சு வச்சிருக்கேன், வெளியே காட்ட மாட்டோம்டா. என்னைய தீ வச்சிருந்தோம்டா. எனக்கு இந்த வரம் தான் வேணும் தந்தேன்னு சொல்லிட்டேரு. நானும் வாங்கிட்டேன். நீ தந்துட்டே வாங்கிட்டேன் அப்படின்னு கடவுளோட இடமதியில கடவுளோட இடமதியில வல்லரக்க ராஜமண்ணே ஓரமேனும் சொல்லலையே வாரமேனும் சொல்லலையே சொல்லாம கொல்லாம சொல்லாம கொல்லாம வல்லரக்கம் வரான். அது கைலாசம் தனை கடந்து கைலாசம் தனை கடந்து வல்லரக்க ராஜமன்ன வடக்கு கோட்டை வாசலுக்கு வல்லரக்கன் வரபோது நந்தி தேவர் எது செய்வார்